சாஃப்ட்வேர் கோர்ஸை தமிழில் படிக்கலாமா? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்குங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா சார் நான் ஒரு சாஃப்ட்வேர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஐடிக்குள்ளே நுழையணும்னு நினைக்கிறேன். ஆனால் சாஃப்ட்வேர் கோர்ஸ்லாம் இல்லைங்க, ஏதோ ஒரு கோர்ஸுங்க நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா அது தாய்மொழி, உங்களோட தாய்மொழி நமக்கு தமிழ் தாங்க, தமிழில் படிக்கலாமா இல்லையா அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸை கேட்டிருக்கீங்க. அதுக்கான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லைக் ஒரு டெக்னாலஜியை, ஒரு விஷயத்தை, புது விஷயத்தை நம்ம கற்றுக்கணும்னு நினச்சின்னா தாய்மொழியை விட சிறந்தது எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா தாய்மொழியில் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும், ரியல் டைமோட மேப் பண்ண முடியும். ஸோ உங்கள் கேள்விக்கான ஒரே ஒரு பதில், கண்டிப்பாக உங்கள் தாய்மொழியில் படிங்க. நம்ம தமிழர்கள் தமிழில் படிக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க. அவ்வளோ ஈஸியாகவும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இது இல்லாமல் சில கீ பாயிண்ட்ஸ் இருக்குங்க. அந்த கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 7 கீ பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மொதல் கீ பாயிண்ட் என்னன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இந்த ரெக்கார்டிங் வீடியோஸ்லாம் இருக்குப்பா, அதெல்லாம் பார்த்து நீ படிச்சுக்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி கோர்ஸ் படிக்காதீங்க. சார் ரெக்கார்டிங் வீடியோஸ் மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஏதோ டவுட் வந்தாலும் கேட்க முடியாதுங்க. ஓகேவா? அந்த இன்டராக்ஷனே இருக்காது. ஆனால் அதுக்கு யூடியூப்ல படிச்சுட்டு போயிடலாங்க. ரெக்கார்டட் வீடியோ பதில் யூடியூப்ல படிச்சுட்டு போயிடலாமே, அதுவும் ரெக்கார்டட் வீடியோ தானேங்க. ஸோ தயவு செஞ்சு ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கிற மாதிரி ஒரு கோர்ஸை எடுத்து நீங்க படிக்க கூடாதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைவான கோர்சஸை படிக்க பாருங்க. லைவா ஒரு ஆள் சொல்லி கொடுக்குறாரு. ஆன்லைன்லையும் படிக்கலாம், ஆஃப்லைன்லையும் படிக்கலாம். ஆனால் லைவா ஒருத்தர் சொல்லி தரும் போது அந்த இன்டராக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுங்க. அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னா கேட்க முடியுங்க. ஓகே, எப்பவுமே ரியல் டைம்ல படிக்கிறது மட்டும்தான் பெட்டரான ஆப்ஷனுங்க. அதுதான் 100% சக்சஸும் கொடுங்க. இது ரெண்டாவது முக்கியமான விஷயங்கள். அண்ட் மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் நாலேஜுங்க. தியரிட்டிக்கலா படிக்கிறதா கூகுளில் விடவாங்க அதிகமாக யாராவது சொல்லி தர போறாங்களா, யூடியூப்ல இல்லாதாங்க. ப்ராக்டிக்கலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்க. ப்ராக்டிக்கலா செஞ்சு காமிக்கணுங்க, நீங்களும் செஞ்சு பார்க்கணுங்க. அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜில் அது எந்த கோர்ஸாக இருந்தாலும் பிரயோஜனப்படாதுங்க. ஓகேவா? அண்ட் நாலாவது முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா சர்டிஃபிகேட்டுங்க. சர்டிஃபிகேட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கோர்ஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு நல்ல சர்டிஃபிகேட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி பார்த்துங்க. அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் யார் அந்த கோர்ஸை நடத்தி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரியல் டைம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட தான் படிக்கணும், அவங்ககிட்ட தான் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கணும். அந்த மாதிரி வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஸோ ட்ரைனிங் பை தி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்ஸுங்க. இதுதான் 5வது கீ பாயிண்ட்டுங்க. 6வது கீ பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சார் கிளாஸ் மிஸ் ஆயிடுச்சு என்னங்க பண்ணலாம், அது ரெக்கார்டடாக இருந்துச்சா பெட்டராக இருக்கும். ஏன்னா எல்லா நேரமும் நம்மளால படிட்டு கிளாஸ் அட்டன் பண்ண முடியாதுங்க. ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட அது ரெக்கார்டடாக இருந்துச்சா நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் அந்த மிஸ் ஆனது நமக்கு கிடைச்சிருக்கணுங்க. அண்ட் ஃபைனலாக 7வது பார்த்தீங்கன்னா ஜாப் அசிஸ்டன்ஸுங்க. எப்பவுமே வேலை வாங்கி தரேன்னு எவனா ஒருத்தன் சொன்னானா அவன் உலகத்திலே மிகப்பெரிய ஏமாத்துக்காரன், உன்னை வச்சு சம்பாதிக்க போறான்னு அர்த்தங்க. உன்னை உருவாக்குறன்னு சொல்றான் பாத்தியா, அதுதான் ஜாப் அசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? வேலை வாங்க உன்னை உருவாக்குறதுங்க, வேலை வாங்குறதுக்கு உதவியும் செய்யறதுங்க. ஓகேவா? இதுதான் ஜாப் அசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை நம்புங்க, கண்டிப்பா உங்க லைஃப் சூப்பரா இருக்குங்க. உங்க கேள்விக்கான பதில், உங்களுக்கு கோர்சஸ் எல்லாமே தமிழ்ல படிக்கலாமா இல்ல தாய்மொழியில படிக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா படிங்க. அப்படி படிக்கிறது தான் நல்லதுங்க. தாய்மொழியில புரிஞ்சுக்கோ, இங்கிலீஷ்ல பேச பழகு, இன்டர்வியூ நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்முடைய ஸ்ட்ராட்டஜிங்க. உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாங்க.